ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரோஜா செடிக்கான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கிச்சனில் இருந்து தான் ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம். அது என்ன, அது பயன்படுத்துகிறதால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். இதுவரையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதால நம்ம செடியில் நிறைய புதிய தளிர்கள் வரும். அந்த மாதிரி மண்ணில் சத்து குறைபாடாக இருந்தால் இந்த ஃபெர்டிலைசர் நம்ம செடிக்கு கொடுக்கறதால, அதாவது நம்ம மண்ணுக்கு தான் கொடுக்க போகிறோம், அதில் நிறைய நுண்ணுயிர்கள் உருவாகும். இதனால் செடியில் புதிய தளிர்களும் நிறைய மொட்டுக்களும் பூக்களும் நல்லா பெரிய சைஸில் பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. இட்லி தோசை மாவு தாங்க இதுக்கு நம்ம எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு இந்த மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல புளிச்ச மாவாக இருக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் ஒரு 3 நாள் வச்சு நல்லா புளிக்க எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு வாசனை வருதுங்க. இதை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் தண்ணி இருக்குது இதில் பக்கெட்டில். அதோடு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு அப்படியே டைரெக்டாக கொடுக்கலாம். இது மாவு இல்லைனாலும் தயிர் இருக்குது இல்லைங்களா, தயிரையும் நல்லா புளிக்க வச்சு கொடுங்க. இல்லை நீங்கள் மாவு தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம தோசை மாவு ஊற்றிட்டு அந்த மாவு பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் புளிக்க வச்சு அதையும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். கொடுக்கும்போது செடிகளோட மண்ணில் நிறைய அதாவது இந்த மாவு நல்லா புளிச்சிருக்கிறதால நிறைய பாக்டீரியா உருவாகும். இதை நம்ம செடிக்கு கொடுக்கறதால நிறைய நுண்ணுயிர்கள் வளரும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி ஆயிடுச்சு. இது இன்னமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செடிக்கு கொடுக்கலாம். செடிக்கு நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கும் போதும் செடியோட மண்ணை நல்லா கிளறி விட்டுடணுங்க. கிளறி விட்டால் தான் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தாலும் அது சரியாகும். அது அப்படியே மேலேயே இல்லாமல் உள்ளே போகும். இப்போ இதை நம்ம நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு கொடுத்தா போதும். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய செடியில் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது. மழை இப்போ தான் சரியாயிருக்கு. அதனால் நான் தண்ணி எல்லாமே எதுவுமே கொடுக்கல. இந்த 2 கிளாஸில் இந்த ஃபெர்டிலைசர் மட்டுமே கொடுக்குறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா மண் ஈரமாக இருக்குங்க. உங்கள் மண் எப்படி ட்ரையாக இருந்துச்சு, காஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இதோட இன்னமும் தண்ணி சேர்த்து, அதாவது இந்த 2 கிளாஸ் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு நீங்கள் இதோட தண்ணியும் சேர்த்து செடிகளுக்கு ஊற்றிட்டு வாங்க. வாரத்தில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா 2 அல்லது 3 முறை கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வருங்க. என்னுடைய செடிகளில் துளிரே வராமல் இருந்தது. நான் இது கொடுத்தேன், நல்லாவே வந்தது. இதை நீங்கள் ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மல்லி செடிகளுக்கு, அந்த மாதிரி எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா நல்ல புதிய துளிர்கள் மொட்டுக்களும் வைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.